செம்ம மியூசிக் இந்த படத்துக்கு. ஜிவி பிரிச்சுட்டாரு. வெல்கம் பேக் டு மை சேனல் மொக்க ரியாக்ஷன். ஸோ கைஸ், இன்னைக்கு நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வீடியோ கிடையாது, ஆடியோ சாங். குட் பேட் அக்லியில் இருந்து தான் எகைன் ரணகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக இது லிரிக்ஸ் வீடியோவும் கிடையாது, வீடியோ சாங்கும் கிடையாது, ஆடியோ மட்டும்தான். ஸோ எப்படி இருக்குங்கிறது கேட்போம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஒவ்வொரு பாட்டாக விட்டுட்ருக்காங்க. ஜூக் பாக்ஸ் வேறு ரிலீஸ் ஆகிருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஏகே த டைகர் அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிஞ்சவொடனே இதை பார்த்து நான் அப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் கரெக்ட் பண்ணி வீடியோ பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த பாட்டை கேட்கலாம். எப்படி இருக்குங்கிறது இதுவும் ஒரு 3.5 நிமிஷம் பாட்டு தான். மாண்டேஜ் சாங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நடக்கலாம், பார்ப்போம். டைட்டில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பார்ப்போம். அதில் மனுஷன் சம்பவம் பண்ணி வச்சு அப்புறம் டார்க்கி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1 go. செம்ம மியூசிக் இந்த படத்துக்கு. ஜிவி பிரிச்சுட்டாரு. ஓ பா போட்டுட்டு மண்ணி கேட்டுடு வரலாறு பார்த்து நடிக்கிற ஆள் போல நீனா கொஞ்சம் சிக்காத ஆசை முடிச்சுட்டு ஆயுசு முடிச்சு தொட முடிக்குமா ஒரு ஒத்திக்கோ ஒத்தி குச்சிக்க நான் பார்க்கும்போது பத்திக்கோ கண்ண மூடி இவன் பேர உள்ள நினைச்சுக்க வேற மாதிரி சாவ போறன்னு தான் புரிஞ்சுக்க சின்ன பிடிச்செல்லாம் சும்மாவே கத்துட்டோம் சிக்கி தவிக்கிற கூட்டத்துல சுத்தட்டும் சிங்க போல இப்ப வேட்டையாட போறவன சீண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த பாட்டு இந்த பாட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சங்கதி தெரியும் மூடு அழிக்கிற பொறுப்புல இருக்கிற ஜாடு நித்தம் யுத்தம் நடத்திட சித்தம் குடிக்குது தப்பிக்க வழியில ஓடு. மியூசிக் தான் பிடிச்சிட்டார். திரும்ப சொல்றனோ.
அது என்ன பழக்கம் அது அது என்ன பழக்கம் அப்படி முடியும் போது வந்து அப்படி அப்படி ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் மியூசிக்கு அப்படி ஒரு ஹைப் கொடுத்துட்டு டக்குன்னு அப்படி ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன் நான் சரி அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கும் போல அது நினைச்சு நான் ரெடியானா கடைசியில் பாட்டு டப்புன்னு முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு இது அங்கே ட்ரெயிலர்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு அப்படிதான் தெரியுது ட்ரெயிலர் ஒரு 4 ட்ரெயின் வந்துச்சு ஆமாம் வந்துச்சு ஆமாங்க வந்துச்சு அந்த பாட்டு தான் நான் இதுதானது நான் சரி ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பத்தி அதெல்லாம் வருது அந்த பாட்டு வந்தோடனே ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது ஒருவேளை ஏதாவது ஒரு பீக்கான ஒரு சீனுக்கு வந்துட்டு பிஜிஎம் ஸ்கோர் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீன் அந்த ஸ்டோரி லைன்லயும் பீக்கா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லயும் பீக்ல இருக்கும் அப்படின்ற இடத்துல இந்த இதை போட்டாங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு மைண்ட் போச்சு ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அது கேட்டாலே தெரியுது கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வர்ற மாண்டேஜ் சாங் தான் இருக்கும்னு ஆனா இன்னொன்னும் கேள்விப்பட்ட ஆக்ஷன் பிளாக்ஸுக்கு எல்லாம் பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பாயிலர் கொடுக்குறோன்னு நானே படம் பார்க்கலன்னா அப்புறம் என்ன எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இதுல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஸோ பார்ப்போம் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சா இந்த வீக்கெண்ட் இல்லைன்னா அடுத்த வீக்கெண்ட்ல போலான்ற ஒரு பிளான்ல இருக்கேன் ஏன்னா டிக்கெட் கிடைக்கல நானும் பாக்குறேன் டிக்கெட் வாய்ப்பே இல்லை ராஜான்ட்டாங்க ஸோ பார்ப்போம் எப்போ பார்க்க முடியுதுங்கிறத அவ்வளோதான் நான் சொல்ல நினைச்சது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டு எப்படி இருக்கு இல்ல இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கன்சர்ன் என்னங்கிறதையும் கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோஸ்லாம் நான் ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் தாராளமாக நான் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நானும் ரீச் ஆவேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் பாய்